News TV, enlightening the thirsty. கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. என்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. இங்கே புன்மைகள் மறைந்து நன்மைகள் நிறைய இன்னருள் தருவாய் இறைவா, இன்னருள் தருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. பாசத்தை களைந்து பாவத்தை விலக்க பாதத்தை பிடித்தேன் இறைவா. துயர் வீசிடும் புயலும் வெகுண்டெழும் அலையும் அமைந்திட பணிப்பாய் இறைவா, அமைந்திட பணிப்பாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மணம் கரைய கண்களும் பணிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு
காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகை என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். பாவத்தாலும் உம்மை கொன்றேனே, பாவத்தாலும் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தீர்ப்பிடுவதில் வல்லவர், நீர் தீர்ப்பிடுவதில் வல்லவர். உமது தீர்ப்பில் நியாயம் உண்டு, உமது தீர்ப்பில் நியாயம் உண்டு. ஒருபோதும் தவறான தீர்ப்பை நீர் கொடுப்பதில்லை, நீர் கொடுப்பதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்திலேயே ஒரு மேலான தீர்ப்பை நீர் வழங்கினீர். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்து இப்பேற்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே சட்டம் எழுதி வைத்துள்ளார். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டபோது உங்களுள்
பாவம் இல்லாதவன் பாவம் இல்லாதவன் இவள் மீது இவள் மீது முதல் கல் எறியட்டும் முதல் கல் எறியட்டும் என்று தீர்ப்பு கூறினீர். என்று தீர்ப்பு கூறினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தில் உலகத்தில் எல்லா நீதிமன்றங்களிலும் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை விட இந்த தீர்ப்பு நீதியானது, நேர்மையானது. ஆம் ஆண்டவரே, பல நேரங்களில் நாம் பிறர் மீது குற்றம் சுமத்துகிறோம். ஆனால் அதே குற்றத்தை நாங்களும் செய்கிறோம். பிறரை தீர்ப்பிடும் போது அவர்களுடைய செயல்களை வைத்து தீர்ப்பிடுகிறோம். எங்களை தீர்ப்பிடும் போது எங்களுடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் வைத்து தீர்ப்பிடுகிறோம். ஆண்டவரே, யாரையும் தீர்ப்பிடாதிருக்க இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு கற்பித்தருளும். கருவறையில் என்னை தெரிந்தவரே, இதுவரையில் என்னை சுமந்தவரே, கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கருவறையில் என்னை தெரிந்தவரே, இதுவரையில் என்னை சுமந்தவரே, கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாரங்கள் என்னில் பெருகினது, பாவங்கள் என்னை மூடினது. பாரங்கள் என்னில் பெருகினது, பாவங்கள் என்னை மூடினது. வழிமாறி கதரும் ஆட்டினை போல் தொலைதூரம் திரிந்த பாவியல்லோ, கண்ணீரை துடைத்து காயம் கட்ட கல்வாரி ஸ்நேகம் போதுமல்லோ. கண்ணீரை துடைத்து காயம் கட்ட கல்வாரி ஸ்நேகம் போதுமல்லோ. கருவறையில் என்னை தெரிந்தவரே, இதுவரையில் என்னை சுமந்தவரே, கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அன்பில் நானும் நிலைத்திருக்க உம்மோடு நாளும் வாழ்ந்திருக்க அன்பில் நானும் நிலைத்திருக்க உம்மோடு நாளும் வாழ்ந்திருக்க சேனையாக நான் மாற சாட்சியாக நான் வாழ என்னோடு இருந்து நடத்திடுமே என்னாலும் ஜெயத்தை தந்திடுமே என்னோடு இருந்து நடத்திடுமே என்னாலும் ஜெயத்தை தந்திடுமே கருவறையில் என்னை தெரிந்தவரே இதுவரையில் என்னை சுமந்தவரே கரம் நீட்டி என்னை அழைத்தவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் நீட்டி என்னை அழைத்தவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளில் ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடைபெற்றது. ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி ஒரு பெண் மீது பழி சுமத்தினார்கள். திருமணமான அந்த பெண் ஏறக்குறைய 35 வயது இருக்கும். அவர் வேறொரு ஆணோடு தவறாக நடந்து கொண்டாள் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது. ஊர் பெரியவர்கள் ஊரில் ஏதாவது தப்பு தவறு தகராறு நடக்கும்போது ஒன்று கூடி அவற்றை விசாரித்து நியாயம் வழங்குவார்கள். இந்த பெண் வயல்வெளியில் தன்னுடைய ஆடுகள் 2 ஆடுகளை வளர்த்து வந்தார். அவைகளை மேய்ப்பதற்காக ஓட்டி கொண்டு போன போது ஒரு தண்ணீர் இறைக்கின்ற மோட்டார் ஷெட் அங்கே தண்ணீர் குடிக்க சென்றிருக்கிறாள். அங்கே இருந்த அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் இவளை வற்புறுத்தி இவளோடு அவன் பாவம் செய்தான். இதை அவனே மற்றவரிடத்திலே சொல்லிவிட்டான். அதனால் ஊர் தலைவர்கள் அவளுக்கு சம்மன் அனுப்பி அவளை விசாரிக்க அழைத்தார்கள். ஊர் பெரியவர்கள் இவள் மீது குற்றம் சுமத்தி இவளுக்கு 5000 ரூபாய் அபராதமாக விதித்தார்கள். இவளுடைய கணவன் அவன் ஒரு நோயாளி, காச நோய், ஆகவே எலும்புருக்கி நோய், அதனால் பாதிக்கப்பட்டவன். அந்த கணவன் அந்த கும்பலில் உட்கார்ந்திருக்கிறான். அவள் மீது மாற்றி மாற்றி பழியை போட்டார்கள். இவள் அழுதாள். கணவன் பொறுமையாக உட்கார்ந்திருக்கிறான். 5000 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் சொன்னான்,
அதெல்லாம் முடியாது, என்னிடத்தில் அவ்வளவு பணம் இல்லை, கட்ட முடியாது, என்னிடம் பணம் இல்லை என்று சொன்னான். ஏறக்குறைய 2 மணி நேரம் இந்த விசாரணை நடந்தது. இந்த பெண்ணும் அதிகம் எதுவும் எடுத்து சொல்லவில்லை, அழுது கொண்டே இருந்தாள். இந்த மனிதன் மட்டும் ஏதோ மன்னிச்சுக்குங்க, தப்பு நடந்திருக்கும், எனக்கு தெரியாது, மன்னித்து அவளை விட்டுவிடுங்கள், இனி இத்தகைய தவறு நடக்காது என்று சொல்லி அவன் வாதாடினான். ஆனால் அவர்கள் முதலில் 5000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் அவதாரம், அதன் பிறகு 3000, அதன் பிறகு 2000, அதன் பிறகு 1000 ரூபாய் அபராதம், இதில் ஒரு பைசா கூட குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இவனும் ஒரு பரம ஏழை, இவனிடத்தில் 1000 ரூபாய் எங்கே போவது? அந்த மனிதனும் சொல்லி பார்த்தான், என்னால் முடியாது, என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் வேணால் வந்தால் இருந்தால் எடுத்துக்குங்க, இந்த 2 ஆட்டுக்குட்டி தான், அதை வச்சு தான் நாங்கள் பிழைக்கிறோம், அதனால் அதை தவிர வேறு எந்த சொத்து சுகமும் கிடையாதுன்னு சொல்லி பார்த்தேன். கடைசி நேரம் எல்லாரும் அந்த தீர்ப்பை விசாரித்தவர்கள் அங்கே அமர்ந்திருந்த 12 பெரியவர்கள், ஊர் காரியக்காரர்கள், அவர்கள் மாற்றி மாற்றி இந்த பெண்ணை வசைபாடி கொண்டிருந்தார்கள். உன்னால் இந்த ஊர் இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள், உன்னால் இந்த ஊர் ஆண்கள் கெட்டு போகிறார்கள், உன்னால் இந்த ஊர் பாழாய் போகிறது, உன்னை போல 10 பேர் இந்த ஊரில் இருந்தால் இந்த ஊர் குட்டிச்சவராகிவிடும், என்னென்ன வாயில் வார்த்தை வருமோ அதையெல்லாம் சொல்லி ஊர் பெரியவர்கள் அவளை நடுவில் நிறுத்தி திட்டினார்கள். 2 மணி நேரம் பொறுமையாக இதையெல்லாம் அந்த பெண் கேட்டு கொண்டிருந்தாள். கடைசி கட்டத்தில் அவளால் தாங்க முடியவில்லை. உடனே அவள் என்ன செய்தார், அங்கே உட்கார்ந்திருந்த அந்த பெரிய மனிதர்களை காட்டி சொல்லுகிறார், இங்கே இருக்கிற இந்த பெரிய மனிதரில் யார் என்னோட தப்பு செய்யலை? ஐயா, நீ நான் விறகு பொறுக்க போன நேரத்தில் நீ என்னை கூப்பிடலை, நீ நான் தண்ணி முள்ள போன சமயத்தில் நீ என்னை கூப்பிடலை, நீ நான் ஆடு மேய்க்க வந்த சமயத்தில் நீ என்னை கையை பிடிச்சி இழுக்கலை, சொல்லு. இந்த பஞ்சாயத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெரிய மனுஷங்க நீங்கள் யார் என்னோட பாவம் செய்யலை சொல்லுங்க அப்படின்னு இந்த பெண்ணு வீரியமாக பேச ஆரம்பித்த உடனே அவளுக்கு எல்லாருக்கும் வெக்கமாக போச்சு. உடனே என்ன செய்தாங்க, இதை பாரு, வீண் பேச்செல்லாம் வேண்டாம், உன்னால் 1000 ரூபாய் கட்ட முடியலையா, என்ன கட்ட முடியும், அதை கொடுத்துட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போவியா, என்னென்னமோ பேச்செல்லாம் பேசுகிற. உடனே அவருடைய கணவன், இந்தாங்க 50 ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த 50 ரூபாயை கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டு அவனை மன்னித்து அவளை அனுப்பிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதில் இருக்கிற ஒரு முரண்பாட்டை பாருங்கள். இந்த தவற்றை குற்றத்தை விசாரித்த 12 பெரிய மனிதர்கள், சொல்லப்போனால் அவர்கள் தான் வக்கீல்கள், நாட்டு வக்கீல். அவர்கள் விசாரிக்கிறாங்க, தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பு என்ன? 5000 அவதாரம். ஆனால் அந்த பெண்ணோட அந்த பெரிய மனிதர்களில் ஏறக்குறைய 7 பேர், 12 பேரில் 7 பேர் அவளோட பாவம் செய்திருக்கிறாங்க. இவங்க நீதிபதிகளாக உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணும் தலை கவிழ்த்து அவர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் மௌனமாக ஏற்றுக்கொண்டிருந்தாள்.
கடைசி கட்டத்தில் தான் அவளாலேயே தாங்க முடியல. உடனே அவள் கேட்டா, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற யாரையா என்னோட பாவம் செய்யலை? யார் உத்தமன்? ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல இந்த நாளில் என்னோட பாவம் செய்ய நீங்கள் முன் வரவில்லையா? என்ன கையை பிடிச்சிக்கிட்டல்ல, நீதானே என்னை பாவத்துக்கு கூப்பிட்டாய்? நானா வலிய வந்து உன்னோட பாவம் செய்த உன்னை கூப்பிட்டேன்? பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நீதிபதிகளாய் இருக்கிற 12 ஏறக்குறைய 7 பேர் அவரோடு பாவம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நீதிபதிகளாக உட்கார்ந்து இவரது குற்றத்தை விசாரிக்கிறார்கள். இதுதான் உலகம். இயேசு ஒரு நாள் மலையில் ஜெபித்துவிட்டு கீழே இறங்கி வருகிறார். கோவிலுக்கு வருகிறார். அந்த கோவில் முற்றத்தில் வெளியில் இயேசு இருக்கும்போது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கையும் மெய்யுமாக பிடித்து வந்து இயேசுவின் முன்னால் நிறுத்தி இயேசுவை சோதிக்கும் நோக்கத்துடன் கேள்வி கேட்கிறார்கள். இப்படி ஒரு தப்பு நடந்து விட்டது, இந்த தப்பு இனி நடக்கக்கூடாது, இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று இயேசுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. மாறாக அவர்கள் இயேசுவை சிக்க வைக்க இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். பாவம், இந்த பெண் இந்த நேரத்தில் போய் இவள் அவர்களிடம் சிக்கிக்கொள்ள அவர்கள் இந்த பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து நிறுத்தி இவளை பயன்படுத்தி இயேசுவை சிக்க வைக்க அவர்கள் முற்படுகிறார்கள். எனவே இயேசு எடுத்த எடுப்பில் எந்த பதிலும் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? மோசே தனது சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இத்தகையவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே தமது சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு, யூதர்களுக்கு யாரையும் கொல்ல அதிகாரம் இல்லை. ஏனென்றால் ரோமையர்கள் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இயேசுவை தீர்ப்பிட்டு கொலை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. தண்டிக்கலாம், கொலை செய்ய அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை. எனவேதான் பிலாத்திடம் கொண்டு போய் கொலை தண்டனையை கொடுக்குமாறு கேட்கிறார்கள். எனவே எந்த ஒரு பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே சொல்லி இருக்கிறார். அந்த சட்டத்தை இப்பொழுது இவர்கள் நடைமுறையில் பயன்படுத்தவில்லை. இருந்தாலும் இயேசுவை சிக்க வைக்க இப்படி ஒரு கேள்வி. அது மட்டுமல்ல, விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்கின்ற பாவம். கையும் மெய்யுமாக பிடித்தார்களே, அந்த ஆண் எங்கே போனான்? அவனையும் சேர்த்து தானே கொண்டு வந்திருக்கணும். இந்த 2 பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டதை நாங்கள் கண்டோம் என்று ஆணையும் கையோடு பிடித்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆணை விட்டுவிட்டார்கள், பெண்ணை மட்டும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். இது என்ன நியாயம்? ஆண் பாவம் செய்துவிட்டு ஓடி மறைந்து விடலாம், பெண் மட்டும் சிக்கிக்கொண்டு தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? இயேசு இதில் இருக்கிற அநீதியை எல்லாம் பார்க்கிறார். பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆணுக்கு ஒரு நீதியா? ஆண் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம், பெண் தவற்றை தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? அதனால் இயேசு பார்க்கிறார். இயேசு எந்த விதமான தீர்ப்பையும் செய்யாதே என்று சொல்லவில்லை. கல்லால் எறிந்து கொல் என்று சொன்னால் என்ன ஆகும்? அவர் மோசே சட்டத்தை கடைபிடிக்கிறார், ஆனால் அரசு சட்டத்தை கடைபிடிக்காமல் மீறிவிடுகிறார். எனவே அவர் மீது என்ன குற்றம் சுமத்துவார்கள்? இவர் அரசு சட்டத்தை மீறிவிட்டார், இவருக்கு இரக்கம் இல்லை என்று குற்றம் சாட்டுவார்கள். சரி, அடிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் மோசே சட்டத்தை இவர் மீறிவிட்டார்,
அந்த காலகட்டத்தில் மோசே சட்டத்தை யாருமே கடைபிடிக்கல. அப்படி இருக்கும்போது இயேசு இவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் மோசே சட்டத்தை மீறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை இயேசுவின் மீது அவர்கள் சுமத்த தயாராய் இருந்தார்கள். அதனால தான் கொல்லுங்கள் என்று சொன்னாலும் சிக்கிக்கொள்வார், விட்டுவிடுங்கள் என்று சொன்னாலும் அவர் மீது பழி சுமத்த தயாராய் இருந்தார்கள். ஆனால் இயேசு குனிந்து கீழே தரையில் எழுதுகிறார். யூதர்களுடைய காலத்தில் ஒரு பழக்கம், பிட்டர் வாட்டர் என்று சொல்வார்கள். கீழே குனிந்து தரையில் இருக்கிற அந்த புழுதியை எடுத்து தண்ணீரிலே கலக்கி எந்த பெண் பாவம் செய்தாலோ அவரிடம் குடிக்க கொடுப்பார்கள். அவ்வாறு குடிக்கும்போது அந்த பெண்ணுடைய வயிறெல்லாம் கலங்கும், வயிறு, கால், கை கொஞ்ச நேரத்தில் வீங்கும், வீங்கி வெடித்து செத்து போவாள். இவள் செத்த உடனே இவளோடு பாவம் செய்தவனுக்கும் இது நடக்கும். அவனுடைய வயிறு கலங்கும், அவனுடைய தொடை வீங்கும், அவனுடைய உடம்பு வீங்கி வெடித்து அவனும் செத்து போவான். அவன் இந்த பிட்டர் வாட்டர், இந்த கசப்பான தண்ணீரை குடிக்க வேண்டியதில்லை, இவள் குடித்தால் போதும். அதனால் இயேசு கீழே குனிந்து தரையில் எழுதுவது ஏதோ அந்த புழுதியை சேகரிப்பது போல இவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இயேசு புழுதியை கூட்டி வாரி அங்கு தண்ணீரை வைத்து அதில் கலக்கி கொடுக்கவில்லை. மாறாக அவர் வெறுமனே எழுதுகிறார். என்ன எழுதினார்? பல அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் என்ன எழுதினார் என்பது விவிலியத்தில் இல்லை. ஒன்று, இவர்களுடைய பார்வையை திசை திருப்புகிறார். எல்லாரும் கையில் கல்லை வைத்து கொண்டு அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடி என்று சொன்ன உடனே அவளை கல்லால் எறிவதற்காக அவளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவளோ வெட்கத்தால் கூனி குறுகி கீழே விழுந்து கிடக்கிறாள். எப்படி அடி விழுந்தாலும் முதலில் முதுகில் அடிபட்டும், நேரடியாக உடம்பில் அடி வாங்குவது கஷ்டம். அதனால் கீழே குனிந்து முதுகை காட்டி கொண்டிருக்கிறாள். இயேசு அவ்வாறு எழுதியது இவர்களுடைய பார்வையை திசை திருப்ப. எனவே இவளிடமிருந்து பார்வையை தரையில் திருப்புகிறார். உடனே எல்லாரும் என்ன எழுதுகிறார் என்று அருகே வந்து பார்த்தார்கள். அநேகமாக ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதெல்லாம் கல் போட்டு கல் மூடப்பட்ட இடம், கோவில் வளாகம். அதில் அதிகமான மண் இருக்க வாய்ப்பு இல்லை. அதில் ஏதோ எழுதினார் என்றால் அதில் இருக்கிறத வாசிக்கிறதும் கஷ்டம். ஆக மொத்தம் ஒரு காரணம், இவருடைய பார்வையை அந்த பெண்ணிடமிருந்து வேறு பக்கம் திருப்ப வேண்டும். அடுத்ததா எல்லாரும் அந்த தரையை பார்க்கிறார். உங்களுள் பாவமில்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னபோது ஒவ்வொருவரும் தங்களை உற்று பார்க்கிறார்கள். என்னிடத்தில் தப்பு இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா, நான் பாவம் செய்திருக்கிறேனா? எனவே தரையை பார்த்தவர்கள் தங்களை பார்க்கிறார்கள், தங்கள் ஆன்மாவை சோதிக்கிறார்கள். என்னிடத்தில் ஏதாவது பாவம் குற்றம் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அப்பொழுது உண்மையில் அவர்களை பாராட்டணும். நல்ல மனசோட, நேர்மையான உள்ளத்தோட எல்லாருமே, முதியவர் தொடங்கி இளையவர் வரை கையில் இருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். உண்மையில் இவருடைய யதார்த்தத்தை பாராட்ட வேண்டும். மிஞ்சி யாராவது கல்லை அந்த பெண் மேலே போட்டிருந்தா உடனே இயேசு கையை பிடிச்சிருப்பார். நீ எந்த பாவமும் செய்யலை, இந்த நாளில் இந்த இடத்துல என்னாரோடு நீ பாவம் செய்தாய் அல்லவா என்று இயேசு சவால் கொடுத்திருப்பார். அது பகிரங்கமாக இருக்கும், அவர்களுக்கு அது வெட்கமாக இருந்திருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் பயந்தார்கள்.
இயேசு உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர், இவரிடத்திலே மறைக்க முடியாது என்று சொல்லி கல்லை போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று போனார்கள். கடைசியாக பாருங்க, அந்த சந்திப்பு எவ்வளவு ஒரு உன்னதமான சந்திப்பு. இறுதியில் அந்த பெண் மட்டுமே இருந்தாள். இயேசு, அந்த பெண். இயேசு மகா பரிசுத்த தேவன், இவள் மகா பெரிய விபச்சாரி. பாவமே உருவானவர், இயேசு பரிசுத்தமே உருவானவர். எத்தனை ஆண்களை ஏமாற்றி வஞ்சித்து தன்னுடைய வலையில் விழ வைத்தவள் இங்கே இருக்கிறாள். இயேசு எத்தனை பாவிகளை மன்னித்து எத்தனை பேருக்கு மீட்பு வழங்கி இருக்கிறார். எனவே மகா பரிசுத்தமும் மகா பெரிய பாவமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. ஆனால் அந்த பெண் ஏறெடுத்து பார்க்க முடியாமல் முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார். தீர்ப்பிட வேண்டுமென்றால் இயேசு ஒருவர்தான் தீர்ப்பிட தகுதி உள்ளவர். அம்மா, அவர்கள் எங்கே என்று கேட்கிறார். ஒருவரும் தீர்ப்பிடவில்லையா? அவள் அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்க்கிறாள். ஒருவருமில்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். ஒருவரும் தீர்ப்பிடவில்லை ஐயா என்கிறார். கடைசியா இயேசு ஒருவர் தான் தீர்ப்பிட வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானும் தீர்ப்பிடேன், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. A beautiful judgment. இப்படி ஒரு தீர்ப்பு உலகத்தில் யாருமே எந்த நீதிமன்றத்திலும் வழங்கவில்லை. Neither do I judge you. Go sin no more. நானும் உன்னை தீர்ப்பிடேன், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. அவள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் தாக்கம். இனிமேல் அவள் பாவம் செய்ய துணிவாளா? எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை இயேசு அவள் வாழ்வில் ஏற்படுத்தி விட்டாள். அடித்து கல்லால் கொல்லச் சொல்லவில்லை, மிக எளிதாக அவளை மனம் மாற்றிவிட்டார். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் செய்த பாவங்களுக்கு எங்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டுமென்று மோசே சொன்னபடி கடைபிடித்தால் நாங்கள் யாருமே இந்த ஆலயத்தில் இந்த நேரத்தில் உயிரோடு இருக்க முடியாது. எப்பொழுதோ நாங்கள் கல்லால் அடிபட்டு செத்து போயிருப்போம். ஆண்டவரே, உமது கருணை எங்களை காத்தது, உங்களுடைய இரக்கம் எங்களை பாதுகாத்தது. இயேசுவே, அந்த விபச்சார பெண்ணுக்கு சொன்னது போல எனக்கும் சொல்லுகிறீர், உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? புனிதர்கள், வானதூதர்கள் தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் தீர்ப்பிடேன், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. என்னை மன்னித்தீர், எத்தனையோ முறை மன்னித்தீர், எத்தனையோ தடவை மன்னிப்பு கொடுத்தீர். அந்த பெண் ஒரு முறை அந்த மன்னிப்பை பெற்ற பிறகு முற்றிலுமாய் முழுவதுமாய் மாறிவிட்டார். ஆனால் நான் இன்னும் முழுமையாக மாறவில்லை. மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இரக்கத்தை காட்டுகிறீர். இயேசுவே, என்னை மன்னியும். முழுமையான மாற்றத்தை நான் காண வரம் தாரும். ஆமென். மாண்புயரி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும்.
இரக்கத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று ஆண்டவர் தீர்ப்பு வழங்குகிறார். நாம் எப்பொழுதுமே நல்லவர்களாய் இருப்போம். எந்த குற்றம் தவறும் செய்யாமல் இருக்க ஆண்டவரிடத்து அருளை வேண்டுவோம். அனைவரும் அமர்வோம். இத்திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் செய்வோர் திருமதி மோனிகா டெக்லம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி சினேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரிசெல்வி, திரு ஷபீர் காஸ்டின் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துக்களுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற இதை ஆண்டவருக்கும் சகாயமாதாக்கும் நன்றியாக, திரு ஜர்மோன் ஜனோ ஆண்மலை பற்றிக்காக, சேஞ்ச் கம்பெனி தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ரஞ்சிதாமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திட, திரு பெர்திஸ் சலுஸ்தர் திருமதி மங்களூரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, பிள்ளைகளின் படிப்பிற்காக,
அமலா சலுஸ்தருக்கு குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக, குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, இதயாண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றியாக, ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் எலக்ட்ரானிக் மற்றும் மியூசிக் பார்க் டிவிடி பொட்டிக் தொழில் வளர்ச்சிக்காக, ரெட்டியார்பாளையம் ராஜேந்திரன், போஸ்கோ ராஜன், லூர்தராஜ் குடும்பத்தினர் இதயாண்டவருக்கும் அன்னைக்கும் நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, உடல் நலனுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக, பிள்ளைகளின் படிப்பிற்காக, தீயாவிலிருந்து விடுபட, மேலும் லத்தூஸ் வீதி பகுதி மக்களுக்காக, அமுலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக, சகாயராஜ் லூர்து நாயகி நன்றியாக, சூசை மரி பிறந்த நாளில் நன்றியாக, உடல் நலனுக்காக, அலெக்ஸ் ராணி குடும்பத்தார் நன்றியாக, சென்ட் ஜோசப் க்ளோனி ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்ட் பேட்ரிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் +2 தேர்வில் அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, ஜெஃப்ரி ராஜன், வினோத் ஜஸ்வின், ரோஸ்லின், ஆரோக் துஷால், ஆரோக்கிய ரோஹித், சைமன் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, ஆல்பர்ட் செபாஸ்னுடைய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற, ஜெயமரி சுகப்பிரசவம் நடைபெற, மரிய ஜூலியன், சோனியா நன்றியறிதலாக குடும்ப கருத்துக்களுக்காக, எர்னஸ்டின் உடல்நலனுக்காக, ஆரோக்கிய சகாயராஜ் ரெமிஜியஸ் உடல்நலனுக்காக நன்றியறிதலாக, மேலும் மரித்த ஹென்ரி பாய் ழனோவிதால், ராஜேஸ்வரி என்கிற மரி அந்த்வானத் 3ஆம் ஆண்டு நினைவு, லூயி சின்னசாமி கண்ணம்மாள் 25ஆம் ஆண்டு நினைவு, ஆரோக்கியசாமி பெரியநாயகம், பென்சாரத் ஹென்றி அரி 1ஆம் ஆண்டு நினைவு, யாரும் நினையாத ஆன்மாக்கள் எட்மண்ட் பிழோசிமோன் 23ஆம் ஆண்டு நினைவு. இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை குணமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையிடம் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகிற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவா, சொல்லற்கரிய உமது அருள் ஆசியால் எங்களை நிரப்பியுள்ளீர். பாவத்துக்கு ஏதுவான பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ்ந்து காட்டவும், இதனால் உமது அரசின் மகிமைக்கு உரியவர்களாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியிருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில்,
இவருடைய இரத்த பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரும் அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார். இஸ்ராயேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ராயேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள். இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியேலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும். ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலைவில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன. மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ, நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விலா மரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல, கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது, காமம் உன்னை நெறித்தவரச் செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ராயேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ, எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாளி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி, நம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என்னாயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? என்னாயர்
எனக்கென்ன குறைவு? ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. என் நாயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. என் நாயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. என் நாயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. என் நாயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனிமேல் பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கமே திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. தூயவராம் இறைவா, நற்கருணை கொண்டாட்டத்திற்கு தேவையான காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவற்றோடு எங்கள் உடல் ஒருத்தலாலும் தன்னல மறுப்பினாலும் உருவான தூய வாழ்வையும் மகிழ்வுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவை அனைத்தையும் கனிவுடன் ஏற்றருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உமது மகத்துவத்தை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் சொல்லற்கரிய வல்லமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறை உண்டவரின் ஆற்றலும் விளங்குகின்றன. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூலையின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இன்று உபயம் எடுப்போரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்தில் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என்னுயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என் பழி பாவம் நீக்கின்ற என்னில் எழுந்திடுவாய், என்னில் எழுந்திடுவாய். என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் ஏறுகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் இறைவா. இருள் சூழும் என் இதயம் உன் அருளினில் திளைத்திடவா. இருள் சூழும் என் இதயம் உன் அருளினில் திளைத்திடவா. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பி அருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்களை திடப்படுத்துகின்றீர். இதன் பயனாக நாங்கள் தீமைகள் மீது கொண்டுள்ள நாட்டங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடந்து இன்னும் உம்மை நெருங்கி வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.